வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 7வதாக யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அவங்கள பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1867 1922 வரைக்கும் வாழ்ந்தவர். 1867 1922 வரைக்கும் வாழ்ந்தவர். இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடகத்தமிழை வளர்த்த நல்ல அறிஞராய் திகழ்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள். நாடகத்தமிழை வளர்த்த நல்ல அறிஞராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார். நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பெரும் புலவர்கள் சுவாமிகளின் பாடல் திறத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியுள்ளனர். இளமையில் புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடி சென்று தமிழ் அறிவை பெற்ற இவர் தம்முடைய 16வது வயதிலேயே கல்வியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை, இசைப்பாடல்கள் இயற்ற தொடங்கிவிட்டார். இளமையில் யார்கிட்ட தமிழறிவை பெற்றிருக்காரு அப்படின்னா புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகள். அவர்கிட்ட தான் தமிழறிவை பெற்றிருக்காரு. தன்னோட 16 வயசுலேயே வெண்பா, கலித்துறை போன்ற இசைப்பாடல்களை இயற்ற தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேஷங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு வயது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 24. வண்ணம், சந்தம் பாடுவதில் வல்லவராய் இருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற்சிரம்புகளை கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கினார். சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற எஸ்.ஜி. கிட்டப்பா நாடக கலைத்துறையில் பெரும்புகழ் ஈட்டினார். எஸ்.ஜி. கிட்டப்பா சமரச சன்மார்க்க சபையில் பயிற்சி பெற்றிருக்காரு. நாடக கலைத்துறையில் பெரும் புகழ் ஈட்டியிருக்காரு. நாடக மேடை நாகரிகம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனலோஷினி வித்துவ பால சபை அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அப்படின்ற ஒரு நாடக அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இங்கே உருவானவங்க தான் யார் அப்படின்னா டி.கே.எஸ். சகோதரர்கள். தத்துவ மீனலோஷினி வித்துவ பால சபையில் உருவானவங்க தான் டி.கே.எஸ். சகோதரர்கள். நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தன் சுவை மிகுந்த பாடல்கள் உரையாடல் வழியை உணர்த்திய சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு உளமாற போற்றுகின்றனர். அப்போது நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெரு உணர்வையும் பண்பாட்டையும் வழங்கியிருக்கிறது யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அவரை எப்படி போற்றுறாங்க அப்படின்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு போற்றுறாங்க. தமிழ் நாடக இமயமலைன்னு கேட்டாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இப்போ அவரை பற்றி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காலம்னா 1867 1922. நாடகத்தமிழை வளர்த்தா நல்லறிஞராக திகழ்ந்திருக்காரு. நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் இருந்திருக்காரு. இளமையில் பழனி தண்டபாணி புலவரேறு பழனி தண்டபாணிகிட்ட தமிழறிவு பெற்றிருக்காரு. வெண்பா, கலித்துறை இசைப்பாடல்களை இயற்றியிருக்காரு. இரணியன், ராவணன், யமதர்மன் போன்ற வேஷங்களை நடிச்சிருக்காரு. வண்ணம், சந்தம் பாடுறதுலையும் வல்லவராக இருந்திருக்காரு. சமரச சன்மார்க்க சபை அப்படின்னு ஒரு நாடக குழுவை உருவாக்கியிருக்காரு. அங்கே தான் எஸ்.ஜி. கிட்டப்பான்றவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1918 மதுரையில் தத்துவ மீனலோஷினி வித்துவ பால சபையை உருவாக்கியிருக்காரு. இங்கே உருவானவங்க தான் டி.கே.எஸ். சகோதரர்கள். நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையும் வழங்கியிருக்காங்க. இவருக்கு தான் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், தமிழ் நாடகத்தின் இமயமலை அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்குது. Thank you.